Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu 'alaihi. من يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله ما بعد. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் நூருடைய தொடரான ஆயத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம். அதன் அடிப்படையில் இன்றையுடைய சூரத்துல் நூருடைய ஒரு ஆயத்தான் அல்லாஹு தாலா அவனுடைய வல்லமைக, அவனுடைய குதிரத்தை, அவனுடைய ஆற்றலை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தினூடாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் எவ்வளோ சக்தி உள்ளவன், அவனுடைய குதிரத் என்ன, அவனுடைய சக்தி எவ்வளோ பிரமாண்டமானது, அவனுடைய ஆட்சியை பற்றி அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த குர்ஆனுடைய இந்த ஆயத்தினூடாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுல அல்லாஹு தாலா சொல்கிறான், அலம் தர, நபியே நீங்க பார்க்கலையான்னு கேட்கிறான். அதிகமான ஆயத்துக்கள் எங்களுக்கு இப்படி வந்துச்சு. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, நிறைய ஆயத்துக்கள் இப்படி அல்லாஹ் சொல்லுவான். நபியை பார்த்து முகாத்தப் பண்ணி முன்னிலையில நபியை நீங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்பான். இது உலமாக்கள் எழுதுவாங்க, நபிக்கு மட்டுமல்ல முழு உம்மத்துக்கும் தான் அல்லாஹ் சொல்றான், முழு சமூகத்துக்கும் தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க எல்லாரும் பார்க்கலையா, என்ன பார்க்கல? அல்ல பல இடங்கள் இப்படி கேட்டு அவன் சக்தியை நிரூபிக்கிறான், அவன் ஆட்சியை அவன் காட்டிக் கொண்டிருக்கிறான், அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவன் என்றதை காட்டுறான். நபியே அலம் தர, இப்படி குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வரும். வார நேரத்துல நீங்க கருத்தை விளங்கிக் கொள்ளணும். நபியே நீங்க பார்க்கலையா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன், நிச்சயமாக அல்லாஹு தாலா யுஸ்ஜி சஹாபன், சஹாப் என்று சொன்னா மேகங்களை ஒன்று திரட்டுகிறான். மேகம் இருக்குதானே, அது ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டிருக்கும். இது எல்லாத்தையும் அல்லாஹு தாலா அப்படியே ஒன்று சேர்த்து ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறான். யுஸ்ஜி சஹாபன், ஒன்று சேர்த்து அதை அப்படியே ஓட்டி கொண்டு வரான், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறான். யசூகு பி குத்ரத்திஹி ஸஹாப் இலா ஹைது யஷா, அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சும்ம யுஅல்லிஃபு பைனஹு, அவைகளுக்கு மத்தியில அப்படியே ஒன்றோடு ஒன்றாக ஒன்று சேர்த்து சும்ம யஜஅலுஹு ருகாமன், அது அடர்த்தியானதாக, அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு மிக அடர்த்தியானதாக அல்லாஹ் ஆக்குறது நீங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கேட்டுட்டு பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்றான் என்று பாருங்க. நபியே இப்படி எல்லாம் மேகம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதெல்லாம் அப்படியே ஒன்றோடு ஒன்றாக ஒன்று பிணைந்ததுக்கு பின்னால அது பெரும் கூட்டமாக ஆகினத்துக்கு பிறகு அல்லாஹ்ட குதிரத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபதரல் வதக ஃபதரல் வதக, நபியே நீங்க பார்க்கலையா, வதக என்று சொல்றது மதர். நபியே அந்த மேகத்திலிருந்து மலையை நாங்க வெளியாக்குறோம், இந்த மேகத்திலிருந்து மலையை நாங்க வெளியாக்கி கொண்டிருக்கிறோம். மழை பெய்யறது யார்ட நாட்டம்? அல்லாஹ்ட நாட்டம் இல்லாம மழை பெய்யலாது. அந்த நட்சத்திரத்தால மழை பெஞ்சி, இந்த கிரகணத்தால மழை பெஞ்சி இல்ல, அல்லாஹ்ட நாட்டத்தை கொண்டு மழை பெஞ்சு கொண்டிருக்குது. அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க பார்க்கலையா, ஃபதரல் வதக யஹ்ருஜு மின் ஹிலாலி, அந்த மேகத்துக்குள்ளால் இருந்து கொண்டு அந்த மலையை அல்லாஹ் வெளியாக்கி கொண்டிருக்கிறான். நபியை நீங்க பார்க்கலையா, அந்த மலை கொட்டி கொண்டிருக்குது. எவ்வளவு பெரிய அத்தாட்சி சகோதரர்களே. மழை கொஞ்ச நாள் இல்லாட்டி எவ்வளவு தடமாறுவோம். மழை இல்லைன்னு வச்சுக்கோங்களே, எவ்வளவு கால்நடைகள் அது தாகத்தோடு இருக்கும், எவ்வளவு பயிர்னங்கள் அழிஞ்சு போய்விடும். அல்லாஹ் சொல்றான், நபியை அந்த மலையை நாங்க வெளியாக்குறோம். அல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வைனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின் மின் பர்க். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, நாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க, வானத்திலையும் மலைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பூமியில எப்படி மலைகள் இருக்குதோ வானத்திலையும் மலைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். பூமியில ஏன் மலையை வச்சிருக்கிறான்? பூமி ஆடாம அசையாம இருக்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல பல இடங்கள்ல சொல்லி கொடுக்கிறான்.
வானத்திலேயும் நாங்க மலைகளை வச்சிருக்கிறோம். அந்த மலைகள் இருந்து அல்லாஹு தாலா மிம்பர் பனிக்கட்டிகளை இறக்கி கொண்டிருக்கிறான். அல்லாட அத்தாட்சி சகோதரர், எவ்வளவு அல்லாட அத்தாட்சியை பாருங்க. மிம்பர், நாங்க அந்த ஆலங்கட்டிகளை பனிக்கட்டிகளை இறக்கி கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலையா? சில நேரத்துல இறக்குற மலை இருக்குதே, இறங்குற மலை இருக்குதே, சில நேரத்துல உலமாக்கள் எழுதுறாங்க சில நேரத்துல அதை சோதனையாக ஆக்கிடுவான். இறங்குற மழை கொஞ்சம் கூட பெஞ்சிட்டா எல்லாரும் துவா கேட்பாங்க, எல்லாம் மலையை நிப்பாட்டிட்டு. ஏண்டா ஒரு கூட்டம் பயந்து கொண்டிருப்பாங்க, என்ன நடக்குமோ தெரியா. இது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான் கொஞ்சம் கூட மழை பெஞ்சிட்டா சில நேரத்துல அவங்களோட விளைச்சல் அழிஞ்சு போயிட்டு, கால்நடைகள் செத்து மடிஞ்சிரும். இது அல்லாஹ் தாலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அத மாதிரி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அந்த மலையை பெய்ய வைப்பான், அதுல இருந்து எந்த தீங்கையும் உண்டாக்க மாட்டான், திருப்பி விடுவான். வயஸ்ரிஃபுஹு, அதிலிருந்து வரக்கூடிய எந்த தீங்கையும் அவர்களுக்கு வைக்க மாட்டான், நல்லா தடுத்து போட்டுடுவான். வயதுஃபஹு, அவன் தடுத்து போட்டுடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்றான் பாருங்க, இந்த மேகத்திலிருந்து ஒரு மின்னல் வரும். இந்த மின்னல்ட ஒளி இருக்குதே, சில நேரத்துல அது பார்வையை கலட்டி போடும். சில உம்மத்துக்கெல்லாம் அப்படி பார்வையை கலட்டி இருக்கிறான். மின்னல் இருக்குதே, அந்த மின்னல் ஒளி சரியாக பட்டுட்டா பார்வை கலந்து போயிடும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த குர்ஆனுடைய ஆயத்தை முடிக்கிறான், யகாது சனாபர்கிஹி யذهபு பில் அப்சார். அந்த சனாபர்கிஹி, அந்த மின்னலுடைய ஒளி இருக்குதே, அந்த ஒளி இருக்குதே, அந்த ஒளி பார்வைகளை அது இல்லாமலாக்கி நெருங்கி விடும் என்று சொல்லிக்கிறான். இல்லாமலாக்கி சகோதரர்கள், இது அல்லாஹ்ட குதிரத். அல்லாஹ் அடுத்த ஆயத் சொல்றான் பாருங்க, யுகல்லிபுல்லாஹுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் பெரட்டி பெரட்டி மாத்தி மாத்தி கொண்டு வரான். சும்மா சரி இரவை இரவாக வச்சுட்டா அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், உங்கள யாருக்கு பகலை கொண்டு வரையும்? யாரு கொண்டு வரையும்? உலகத்துல எந்த பணக்காரனாலும் கொண்டு வர முடியாது, எந்த ஆட்சியாளனாலும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ்க்கு மட்டும் தான் இந்த இரவை நாளைக்கு பகலாக ஆக்கியது. அல்லாஹ்க்கு மட்டும் தான் நாளையுடைய பகலை இரவாக ஆக்கியது. இன்றைக்கு பகல் இருந்தது, இப்ப பாருங்க போன இருட்டாயிடும். இப்ப போன பேட்டு பார்க்க இருட்டாயிடும். யாரு கொண்டு அது? யுகல்லிபுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் அல்லாஹ் மாத்தி மாத்தி கொண்டு வரான் என்று சொல்றான். இன்ன ஃபீ தாலிக லஇப்ரத்தன் லிஉலில் அப்சார், இதுல புத்தி உடையவங்களுக்கு படிப்பின் இருக்குது, பார்க்கலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். உலமாக்கள் இதற்கு கீழால நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு 7-8 கிதாப் திரட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அல்லாஹ்ட சக்தி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துல வந்து, சூரியன் அவன் கண்ட்ரோல்ல இருந்து கொண்டிருக்குது, யாராலும் ஒன்று செய்ய இயலாது. சந்திரன் அவன் கண்ட்ரோல் இருக்குது, சூரியன் அவன் கண்ட்ரோல். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு வசப்படுத்தி கொடுப்பான். சில நேரத்தில் யூஷா இப்னு நூனுக்கு அசருடைய தொழுகை கலாவாக போகுது, அசருடைய தொழுகை கலாவாகிறதுக்கு போகுது, சூரியன் கொஞ்சத்துல மறைஞ்சிரும். யூஷா இப்னு நூன் கையேந்தினார். எங்க கையேந்தினார்? சூரியனை பார்த்து சொன்னாரு, அந்தி மஅமூரத்துன் வ அன மஅமூருன், நீயும் ஏவப்பட்ட அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு தான், நானும் படைப்பு தான். சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? யா அல்லாஹ், இந்த சூரியனை எனக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும், இது அப்படியே எனக்கு அப்படியே வைக்கணும் யா அல்லாஹ் நீ என்று சொன்னாங்க. யாரு? யூஷா இப்னு நூன். எனக்கு அப்படியே தடுத்து வச்சிடணும் யா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். உலமாக்கள் எழுதுறாங்க, எத்தனையோ மணித்தியாலம் சூரியன் அப்படியே இருந்துச்சாம், அவர் அசர் தொழுது முடியாது. முழு உலகத்துக்கும் முழு உலகத்துடைய நிலாமே மாத்தி போட்டான் அல்லாஹ். சூரியன் அல்லாஹ்ட அத்தாட்சி நின்றும் உள்ளது. சந்திரன், சூரியன் ஒவ்வொரு நாளும் கேட்குது, அல்லாஹ் நீ சொன்னாதான் நான் மக்கள்கிட்ட போவேன். சந்திரன் கேட்டுக்கொண்டிருக்குது, கடல் அலைகள் பேசிக் கொண்டிருக்குது, மேகங்கள் பேசிக் கொண்டிருக்குது, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன விளங்கு தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் இந்த அத்தாட்சிகள் எல்லாம் காட்டி நம்ம சொல்றான். உலமாக்கள் எழுதுறாங்க, இன்னைக்கு உலகத்துல நான் உனக்கு இவ்வளவு செய்யறேன் தானே, நாளைக்கு மறுமை ஒன்றை நீ நம்பிக்கும். மறுமை ஒன்று இருக்குது. இத வீரர் சூரியன் ஒளி இல்லாம ஆக்கிடுவான். முதல் சூர்ல சூரியன் ஒளி இல்லாம போயிட்டு எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க.
சூரியன் ஒளி எல்லாம் ஆக்கி போட்டுருவான். வைதன் நுஜூமுன் கதரத், இப்ப பாக்குற நட்சத்திரம் இருக்குது, இப்ப கொஞ்சம் கொழும்புல குறைவா இருக்குது. நாட்டு சைட்ல போய் பாருங்க, நிறைய நட்சத்திரம் வானத்தில் நல்ல நிறைய விளங்கும். ஒவ்வொரு நட்சத்திரம் இலைகள் உதிர்ந்து முழுவதை போல விழுது கீழே விழுது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. வைதல் ஜிபால் சுயிரத், மலைகள் அல்லாஹ் ஒன்றோடு தூளாக ஆக்கி இடம் பெயர்த்தி போட்டுடுவான். வைதல் இஷாரு உத்திலத், வைதல் உஹூஷு ஹுஷிரத். அல்லாஹ்ட குதிரத்துகளை இந்த சூரியனை இந்த அம்மா ஜூஸ பார்த்திருப்பீங்க, நல்லா பாருங்க. அல்லாஹ் ஒவ்வொரு குதிரத்தையும் வெளியாக்கி கொண்டிருக்கிறான். கடல் அல்லாஹ் பத்த வச்சு போட்டுடுவான், பத்தி கொண்டிருக்கும். சகோதரர்கள் என்ன விளங்குறது சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எப்படி ஹயாத் ஒன்று வச்சிருக்கிறானோ அல்லாஹ் எங்களுக்கு மௌத் ஒன்று வச்சிருக்கிறான். கியாமத் ஒன்று இருக்குது, கியாமத் ஒன்று இருக்குது, நம்புங்க சகோதரர்களே. இன்னைக்கு நிறைய பேர் பேச்சு என்ன தெரியுமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ அவங்க நினைக்கிறாங்க மௌத்தே இல்லாததை கூட வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன நினைத்தும் எனக்கு மௌத்து வராது, எனக்கு மௌத்து வராது, அப்படி ஒரு வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில சகோதரர்கள் இப்படியும் பேசுறாங்க. நான் அன்றைக்கு காதால கேட்டேன், எல்லாம் ஒன்றோடு ஒன்று மக்கி அப்படியே எல்லாரும் நாங்க அப்படியே மண்ணோட மண்ணா போனதுக்கு பூரா எப்படி எதிர்பார்ப்போம், அப்படி பேசுறாங்க. எங்கட சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாப்பு எப்படி எதிர்பார்த்துவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அல்லாஹ்க்கு எதிர்பார்த்தது பெரிய வேலை இல்ல. ذَلِكَ حَشْرٌ عَلَيْنَا يَسِيرٌ, எங்களுக்கு மிச்சம் லேசான வேலை. நீங்க ஒன்றும் இல்லாம உங்களைய நாங்க எதிர்பார்த்தினோம், எங்களுக்கு இது சின்ன வேலையா? சகோதரர்களே, ஒரு சத்தத்துல அல்லாஹ் ஒரு நாள் ஒரு நிமிடம் ஒரு கண் சிமிட்ட அளவுல அல்லாஹ் கியாமத் உண்டாக்கிடுவான். அந்த டேட்டும் டைமும் தான் எந்த நபிமார்களும் சொல்லல, அடையாளங்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் காலம் இருக்குது, வெள்ளிக்கிழமை தான் வரும் என்று சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்தை அந்த காலத்தை ஒரு சில வினாடிகள்ல வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர், பார்வைக்குதே கண் பார்வை, அந்த கண் சிமித்தல் அப்படி கண்ணை பொத்தி துறக்கிறதுக்கு முன்னால கியாமத் உண்டாக்கிடுவான். அல்லாஹ்க்கு பெரிய வேலை இல்ல. அல்லாஹ் சொல்ற நபிக்கு சொல்லுங்க, குல் இன்னமா இல்முஹு இன்தல்லாஹ், நபியே உங்களுக்கு இல்ல அந்த அறிவு இருக்குது, மக்களுக்கு இல்ல அந்த அறிவு இருக்குது, அல்லாஹ்வாகிய என்கிட்ட தான் அந்த அறிவு இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சகோதரர்களே, எப்படிப்பட்ட நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாதைன், இந்த ரெண்டு கையை விரலையும் இப்படி ஒன்றை காட்டி சொன்னாங்க, நானும் கியாமத் நாளும் இப்படி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அவ்வளவு மிச்ச நெருக்கமாக இருக்கிறோம். பாவிச்ச துனியாவை பாவிச்சு கொண்டிருக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மார்களோட வாப்பாமார்கள் பாவிச்ச வீட்டை இன்னைக்கு நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறோம். யாரோ பாவிச்ச துனியாவை நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம். அல்லாஹ் கிட்ட சூர் அந்த குழல் அத வாயில வச்சு கொண்டு, அல்லாஹ் நீ சொன்னா நான் ஊதிடுவேன், ஊதினா எல்லாம் மயக்கம் போட்டு கொடுத்துருவாங்க. படைக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லாஹ் எப்படி உலமாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எங்க ஏறான்னு பார்த்து கொண்டிருக்கிறான். யாரு? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லேசான நாள் அல்ல சகோதரர்களே, நீங்க லேசா நினைச்சிருவாங்க. அந்த நாள் இருக்கிறது ஒன்று சேர்க்கும் நாள், முகம் கடுக்கடுக்கும் நாள், தன் தாய் தன் பிள்ளையை விட்டு ஓடும் நாள், விரண்டோடும் நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாத நாள். லேசா நினைச்சிருவான் அந்த கியாமத்துடைய நாள் சகோதரர்களே. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமை என்னவோ தெரியாண்ட அழுற நாள். எப்படி இருப்பாங்க தெரியுமா? நபிமார்களுடைய நிலைமை என்னன்னா, கியாமத்துடைய நிலைமையை விளங்கிக்கோங்க. நபிமார்களுடைய நிலைமை எப்படி தெரியும்? யா நஃப்ஸி, நான் யா நஃப்ஸி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதே தான் சொல்லுவாங்களாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லுவாங்க, சஹீஹான ரிவாயத் புகாரில வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் சொல்லுவாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்களாம், வலா அகூலு நஃப்ஸி நஃப்ஸி, நான் எப்பயும் யா அல்லாஹ் நான் என்னைய பாதுகாத்துறேன் என்று சொல்ல மாட்டேன். வலா அகூலு ஃபாத்திமா பின்தி பின்தி, ஏண்ட மகள் ஃபாத்திமா ஏண்ட மகள் ஃபாத்திமா என்று கூட சொல்ல மாட்டேன். அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம்,
யா அல்லாஹ் ஏண்ட உம்மத்தி ஏண்ட சமூகம் என்று சொல்லுவாங்க. எவ்வளவு கவலை உள்ளவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு என்ன சர்வ சாதாரண சோதனை, மண்ணோட மண்ணா பேற்றுமா ஒக்கி பேற்றுமா இதுக்கு போறோம், அல்லாஹ் எங்களை எழுப்பாக்க மாட்டான். இதை விட சில மனிதர்கள் அல்பாட்டி காட்டியிருக்கிறான். புகாரி முஸ்லிம்ல வார ஹதீஸ், ஒரு மனிதர் வாழ்க்கை முழுக்க பாவம் செஞ்சார். அல்லாஹ் பாதுகாக்க சொல்லுங்க. அல்லாஹ்க்கு மாறு செய்யற நேரத்துல பயந்து போகல. எந்த நேரம் எங்களோட ரூ எடுக்கப்படும் என்று தெரியாது. வாழ்க்கை முழுக்க பாவம் செஞ்சார். அஸ்ரஃப் அலா நஃப்ஸிஹி, வாழ்க்கை முழுக்க பாவம் செஞ்சுட்டு மௌத்து வர நேரத்துல ஃபலம்மா ஹதரஹுல் மௌத், மௌத்து வரப்போது அவங்க குடும்பத்துல பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாராம், எல்லாரும் வந்திருக்கிறீங்க, நான் மௌத்தா போறேன், என்னைய நாளைக்கு எல்லாம் எழுப்பாட்டக்கூடாது. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், அத மாதிரி நீங்க செய்ய. பிள்ளைகள் கேட்டாங்க, என்ன அவங்க அப்பா சொல்றீங்க? பெரிய பணக்கார ஆள், செல்வந்த ஆள், வாழ்க்கை முழுக்க பாவம் செஞ்சவர். என்ன தெரியுமா சொன்னாராம்? அவர் சொன்னாராம், நான் மௌத்தா போனா இதா அன மித்து ஃபஅஹ்ரிகூனி, என்ன எரிச்சு போட்டுடுங்க. எரிச்சா சாம்பல் இருக்குது, சாம்பலை அப்படி காத்துலையும் கடல்லையும் தூவி போட்டுடுங்க. சும்ம தரூனி ஃபிர்ரீஹ், காத்துல அப்படி வீசி போட்டுடுங்க. அல்லாஹ் என்னை எழுப்பாட்டே இல்லாத அவனுக்கு. பாருங்க, இப்படியான ஒரு நிலைமையில உள்ளவர் அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டுவான் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வோட கட்டளை வருமாம், ஃபஅமரஹுல்லாஹுல் அர்அம், பூமிக்கு அல்லாஹ் ஏவான் இஜ்மஈ, எல்லாம் ஒன்று சேர்ந்து. அல்லாஹ் அக்பர். அவருடைய எல்லா சாம்பலும் வந்து ஒன்று சேர்ந்து அல்லாஹ் அவரை மனிதனாக எழுப்பாட்டுவான். அல்லாஹ் அவ்வளவு சக்தி உள்ளவன் சொல்லுது. ஒன்றுமே இல்லாத எங்களை எழுப்பாட்டினான் என்றா, ஒன்றுமே இல்லை, நாங்க வெறும் தண்ணி துளி, மினல் மா, சில நேரத்துல அருவருப்படைவோம், அப்படியான துளி இருந்து அல்லாஹ் எங்களைய கண்ணு காது கை மூக்கு வாய் எல்லாம் தந்து அல்லாஹ் எழுப்பாற்றுங்களுக்கு. அந்த மனிதன் சாம்பல் எல்லாம் ஒன்று சேர்த்து எழுப்பான். மனிதன் முழிப்பானா, பாவம் செஞ்சவன் முழிச்சுட்டு சொல்லுவானா, அல்லாஹ் நீ என்ன எழுப்பாட்டினாய்? அல்லாஹ் கேட்பான், என்ன தெரியுமா? மனிதனை நீ எப்படி ஹமல காலா மாசனாங்க, எதப்பா உனைய தூண்டிச்சு இப்படி இந்த வேலை செய்ய சொன்னதுக்கு உங்களோட குடும்பத்துல எதோ உனைய தூண்டிச்சுன்னு கேட்பான். அந்த மனிதன் என்ன தெரியுமா சொல்லுவானா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான்னு சொல்லுங்க, கஷ்யத்துக யா அல்லாஹ், யா ரப் கஷ்யத்து, உங்களோட பயம் தான் யா அல்லாஹ், நீ என்னைய தண்டிச்சு போட்டுவா என்ற பயத்தாலதான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்ட பயம் என்ற வார்த்தை வந்துச்சுதானே அவருக்கு. அல்ல ஓட பயம் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வானா, உட எல்லாம் பாவத்தை மன்னிச்சுது. இவ்வளவு இறக்கம் உள்ளவன் சொல்லுது. தாயை விட பன்மடங்கு இறக்கம் உள்ளவன் அல்லாஹ். அவனுக்கு நபிமார்கள் பேர் வைக்கல, அவனுக்கு சஹாபாக்கள் பேர் வைக்கல, அவனுக்கு மலக்குமார்கள் பேர் வைக்கல, அவனுக்கு அவனே பேர் வச்சு கொண்டான். அவனுக்கு நிகர் அவன் தான் சொல்வது, அவனுக்கு நிகர் வேற யாரும் இல்ல, அவனுக்கு நிகரே அவன் தான் சொல்வது. அல்லாஹு தாலா இப்படி எழுப்பாட்டுவானா? கேள்வி கேட்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து எழுப்பாட்டுவானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம். இந்த கியாமத்துடைய நாளைக்காக வேண்டி ஆரம்பமானவங்க இறுதியானவங்க எல்லாத்தையும் நாங்க எழுப்பாட்டிட்டோம். மிக பயங்கரமான நாள் சகோதரர்களே, கடினமான நாள். அந்த நாள் சூரியனை கொண்டு வந்து அல்லாஹ் வச்சுடுவான். அல்லாஹ் நான் சொன்னேன் இரவும் பகலும் என்று உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அந்த சூரியன் அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுத்து அதுக்கு சக்தியை கொடுத்து சூரியனை கொண்டு வந்து ததுனு மின்ஹும் ஹத்தா தகூன கத்ரமீல் கிட்ட கொண்டு வந்து வச்சுக்குவான். சூரியன் தலை கிட்ட இருக்கு. எப்படி இருக்குன்னு சோதனை? கொஞ்சம் சூரியன் அதுல போட்டுல இருந்து கொஞ்சம் வந்தாலே எங்களுக்கு தாங்க இயலாது. சொல்றோம் எவ்வளவு வெக்கையா இருக்குது, எவ்வளவு வேர்வப்படுது. சோதனை அல்லாஹ் கொண்டு வந்து சூரியனை தலை கிட்ட வச்சுக்குவான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், தெப்ல தண்ணி போற மாதிரி தான் அவட உடம்புல இருந்து வேர்வை போகும். தெப்ல தண்ணி போனா எப்படி போகும்? அந்த வேர்வுடைய அளவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படியான அளவு தெரியுமா? சிலவங்களை அவட ருப்பத், அவட முட்டுக்கால் முட்டும், சிலவங்களை அவருடைய கரண்ட கால் முட்டும், சிலவங்களோட அவருடைய இடுப்பு வரைக்கும், சிலவங்களோட அவருடைய வாய் வரைக்கும், சிலவங்க அதுல மூழ்கியே பெற்றுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் உள்ள நல்லடியார்கள் தக்வாதாரிகள் அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த சூரியனுடைய அந்த கடுமையான வெளிச்சத்திலிருந்து 7 பேருக்கு எல்லாம் நிழல் கொடுப்பான். சும்மா வச்சுக்கோங்களே, ஒரு 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 கஷ்டமான ஒரு நிலைமையில
முக்கியமான நாட்டு தலைவர் அல்லது ஜனாதிபதி சொல்றாரு, நீங்க எல்லாம் இங்கிட்டு வாங்கப்பா, இதை நீங்க ஏண்ட ஆள் எப்படி இருக்கு அல்ல அப்படி கொஞ்சம் பேரை சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் வாங்கப்பா, நீங்க எல்லாம் ஏண்ட ஆள் என்று சொல்லி 7 பேரை கூப்பிடுவாங்க. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்துல சேர்த்துள்ளானா. அந்த 7 பேரும் சிறந்தவங்க சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒன்றுதான் இமாமுன் ஆதில், நேர்மையாக நீதமாக நடந்த இமாம கொண்டது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நிழல் கொடுப்பான். அவருக்கு சூரிய வெளிச்சம் படவே படாது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்று யார் தெரியுமா? வாலிபர்கள் நல்லா கேட்டுவோங்க. அல்லாஹ்ட இபாதத்துல, அல்லாஹ்ட வணக்கத்துல, அல்லாஹ்ட பயத்தோட அவருடைய வாழ்க்கையை கழிச்சு வளர்ந்த ஒரு வாலிபரை கொண்டாந்து அல்லாஹ் நிழலை கொடுத்துருவாங்க. வாலிபர்களோட முயற்சி செய்யறவங்க முயற்சி செஞ்சு கொண்டே அவங்களோட கிட்ட போயிட்டு உட்காருங்க, அவங்கள கைப்பிடிச்சு அவங்களோட பேசுங்க, அவங்கள மஸ்ஜிதுக்கு பக்கம் கூட்டி கொண்டு வாங்க, அவங்கள உட்கார வைங்க, அவங்கள நல்லது வழி காட்டுங்க, வாலிபர்களுக்கு வழி காட்டுங்க. இவங்கெல்லாம் திருந்தாத ஆக்கள், இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் சொல்லவான ஒரு நாள் அவங்களோட வழியை அவங்களுக்கு சரியாக காட்டிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அவருடைய வேலை ஒரே மஸ்ஜிதோட தொடர்பாயிருப்பாரு. மஸ்ஜிதோட தொடர்பாயிருங்க சொல்றது. மஸ்ஜிதுல அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறான், மஸ்ஜிதுல அல்லாஹ் சந்தோஷத்தை வச்சிருக்கிறான். மஸ்ஜிதோட தொடர்பாகுங்க. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கு. அப்படிப்பட்டவருக்கு அவர் அல்லாஹ்வுடைய நிழலை கொடுப்பான். அடுத்தது யார்? 2 பேர் அல்லாஹ்வுக்காக அன்பு வச்சு அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சவங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய நிழலை கொடுப்பான். அடுத்தது யார் சகோதரர்களே? ஒரு பெண் பாவத்துக்கு அழைக்கிற நேரத்துல அவர் என்ன தெரியுமா சொல்லுவாராம்? அவ அழகானவர் தான், ஆனா சொல்லுவாங்க, மின்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். அவருக்கும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சூரியனுடைய வெளிச்சம் பட போகல அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். இன்னொரு மனிதர் சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் அவளுக்கும் அதை நசீபாக்கணும். அவர் சதக்கா கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற சதக்கா இருக்குதே, அதை மறைச்சி அவருக்கு விளங்காம வலது கையால கொடுப்பாரு, இடது கைக்கு கூட விளங்காது. அவரையும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். சொல்ற சதக்காக்கள் நிறைய கொடுத்து போங்க. ஏழுமான அளவு சதக்கா செய்யுங்க. சொல்ற மறைச்சி செய்யுங்க. பேரு புகழுக்காக செய்ய வேணும், அல்லாஹுக்காக செய்யுங்க. அடுத்தது தனிமையில இருப்பார். ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிமையில இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வார், நாஃபரம் செய்வார், கண்ணில இருந்து கண்ணீர் துளி வரும். சோதரே நல்லா விளங்கிக்கோங்க அல்லாஹ்வின் அடியார்களே, நாளைக்கு மறுமையில நரக நெருப்ப கடல் அளவு கொண்டு ஊற்றினாலும் மூடாது. ஆனா இவர் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்குதே, சில நேரத்துல பேனா மைய போலதான் இருக்கும். ஆனா அல்லாஹ்ட பயத்தால் அழுந்தாய், அல்லாஹ்ட பயத்தால் அழுந்ததுனால அல்லாஹ் தஆலா அந்த கண்ணீர் இருக்குதே, அவருடைய நரக நெருப்பு அல்லாஹ் நூத்து போட்டுடுவான். அவருடைய ஒரு டொட் கண்ணீர் அவருடைய நரக நெருப்பு அல்லாஹ் நூத்து போட்டுடுவான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, கியாமத்துடைய நாள் லேசான நாள் அல்ல. எல்லாரும் பாதணிகள் இல்லாம வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? தன்னுடைய ஆடைகள் இல்லாம வருவாங்க. ஆயிஷா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவருக்கு ஒரு பார்த்து கொள்வாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் ஐயந்தர பஅதுஹும் இலா பஅத், அது பார்க்கிற நாள் இல்ல ஆயிஷாவே, அது எல்லாம் ஓடுவாங்க. எப்படி ஓடுவாங்க தெரியுமா? ஒரு தாய் ஒரு தந்தையை விட்டு விரண்டு ஓடுற நாள் அந்த நாள். ஒரு மகனை விட்டு விரண்டு ஓடிடுவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பால் கொடுத்த தாய் கூட தன் மகனை மறந்துடுவான். தذهل كل مرضعة عما أرضعت, பால் கொடுத்த தாய் கூட இதை ஏண்ட மகனாண்டு மறக்கிற நாள் தான் அந்த கியாமத் நாள். லேசா நினைச்சிடுவான்னு சொல்றது. தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கிற நாள். அல்லாஹு அக்பர். கற்பிணி தாய்மார்கள் அந்த கியாமத்துடைய அமளி துமளிகளை பார்த்துட்டு, அம்மா அர்தஅத் வ தலஅ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, தாத்து ஹம்லின் என்ன தெரியுமா? கற்பிணி தாய்மார்கள் அந்த கியாமத்துடைய நிலைமையை பார்த்துட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து போக்குவாங்க. அந்த கஷ்டத்தை இங்க பொய் சொல்லலாம், இங்க ஏமாத்தேலும், இங்க வியாபாரத்துல ஏமாத்தேலும், பொய் சொல்லலும். அங்க அப்படி இல்ல, வாய்க்கு எல்லாம் நொக்க போட்டுடுவான். அங்க உங்களுக்கு ஏமாத்தேல. சூரா யாசின் பேசி முடியும் பாருங்க, குர்ஆன் ஆயத்தை எடுத்து பாருங்க. அது யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம், வாய்களை முத்திர போட்டுடுவோம். அப்ப என்ன பேசும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எங்களோட நீங்க பேச மாட்டீங்க, உங்களோட கை எங்களோட பேசிட்டு இருக்கும், உங்களோட கால் பேசும், உங்களோட கால் சொல்லும் நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க, உங்களோட கை சொல்லும் நான் என்ன பாவம் செஞ்சேன் என்று
சகோதரர் அப்படிப்பட்ட நாள் சகோதரர்களை சும்மா சாதாரண நாளாக நினைச்சிடுவான். அல்லாஹ் பாவிகளை பிரிச்சு போட்டுடுவான். பாவிகளே நீங்க பிரிஞ்சு பேட்டிடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பாவிகளை நீங்க பிரிஞ்சு பேட்டிடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவ்வளவு கடினமான நாள் சகோதரர்களே, லேசாக நினைச்சிடக்கூடாது சகோதரர்களே, அவ்வளவு கடினமான நாள். சின்ன பிள்ளைகள முடிகள் கூட நரைச்சு போயிருப்பான் அந்த நாள்ல. சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, குழந்தை பிள்ளைகள முடிகள் கூட நரைச்சி அப்படியே வெள்ளையாயிடும், பழுத்துடும். அவ்வளவு கடினமான நாள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அலமு லஹிக்தும் கலீலன் வலபகைதும் கஸீரா. நீங்க லவ் தஅலமூன மா அலம், நான் அறிஞ்சிருக்கிறது நீங்க அறிஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் தான் சிரிப்பீங்க, அதிகமா அழுவீங்க. இதுக்கு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட கிதாபுல தெளிவாக ஃபத்ஹுல் பாரி எழுதியிருக்கிறாங்க, கியாமத்துடைய அமளி துமளி தான் நபி அவங்களுடைய சிரிப்பை குறைச்சி போட்டுச்சு. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க சிரிக்கிறத குறைச்சி போட்டு. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க, கியாமத்துடைய அமளி துமளி இருக்குதே உங்களோட வாழ்க்கையில அழுகையை கூட்டிடும் என்று சொன்னாங்க. அழுகையை கூட்டி போட்டு பாவிகள் என்ன தெரியுமா செய்வாங்களாம்? அல்லாஹு அக்பர். பாவிகள் சொல்வாங்களாம், வதரல் முஜ்ரிமூன் வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம். நபியே நீங்க பாவிகளை பாப்பீங்க, அவங்களோட தலையெல்லாம் குனிச்சு கொண்டிருப்பாங்க, அல்லாஹ்விடத்துல தலையை குனிச்சு கொண்டிருப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில கவனமாக வாழணும், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளணும். ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா. நல்ல மக்கள் காலடிக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. நபிமார்கள் வந்து சொன்னாங்க, ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன். யா அல்லாஹ் இப்ப கேட்டுட்டோம், இப்ப பார்த்துட்டோம், இப்ப நீ திருப்பி அனுப்பியா அல்லாஹ். அல்லாஹ் ஒரு நாளும் திருப்பி அனுப்ப மாட்டான் சகோதரர்களே, ஒரு நாளும். முடிவு கொடுக்கப்படுற நாள் சகோதரர்களே, முடிவு கொடுத்தே தான். உலகத்துல எக்ஸாம் முடிஞ்சா சில நேரத்துல ஃபெயில் ஆகிப்பாரு, இன்னொரு எக்ஸாமுக்கு சந்தர்ப்பம் கொண்டு கொடுப்பாங்க, எழுதிக்கோங்க. ஓலையில ஃபெயில், ஏழையில ஃபெயில், ஏதாவது இன்னொரு முயற்சி செய்வார், உலகத்துல தப்பிக்கொள்ளணும். அந்த நாள் இருக்குதே, முடிவு கொடுத்தே தான் சகோதரர்களே. நீங்க நரகவாதி என்று முடிவு செஞ்சா நரகம் தான் சொல்ல. நரகம் பேசுற நாள் அந்த நாள். நரகம் அல்லாவோட பேசுமாம். யாராவது இருந்தா போடியாலான்னு நரகம் பேசுற நாள் சகோதரர்களே. சும்மா சாதாரணமாக நினைச்சிடுவானோ. அநியாயக்காரர் இருக்கிறாங்களே, யௌம யஅது ஸாலிம் அலா யதை, கையை கடிச்சு கொண்டிருப்பாங்களா. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பேர்ட்ட போனாங்க, நபிமார்கள் எவ்வளவு பேர்ட்ட போனாங்க, சொல்லுவாங்களா, யா லைத்தனி இத்தகல்து மஅ ரசூலி சபீலா. ரசூலோட சேர்ந்து இருந்து கொண்டு ஒரு வழியை நான் அமைச்சுக் கொள்ள இருந்துச்சே, அதை எடுத்துக்கொள்ள இருந்துச்சேன்னு சொல்லுவாங்க. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த நாள்ல பாவத்தை ஒத்துக்கொண்டு வேற இல்ல சோதரே. ஃபஅதரஃப்னா பிதுனூபினா. சொல்லுவாங்களாம், எங்களோட பாவம் எல்லாத்தையும் நாங்க ஏற்றுக்கொண்டுட்டோம் யா அல்லாஹ், நாங்க பாவம் செஞ்சுக்கிற பாவி யா அல்லாஹ். ஃபஹல் இலா குரூஜின் மின் சபீல். ஏதாவது ஒரு வழி இருக்குதா போறதுக்கு? உலகத்துல கடனாளி ஆகிட்டா, உலகத்துல ஏதாவது நோயாளி ஆகிட்டா வந்து உதவி செய்வாங்க சோதரி. அங்க யாரும் உதவி செய்யலாம், அவருடைய பணம் அவருக்கு உதவி செய்யாது. மாகுனா அன்னி மாலியா. அவர் சொல்வாரு, என் பணம் ஒன்றும் எனக்கு உதவி செய்யலையே. அவர் சொல்வார், நான் தான் அதிகாரி என்று நினைச்சு கொண்டிருந்தேன், நான் தான் ஆட்சியாளர் நினைச்சு கொண்டிருந்தேன், நான் தான் மிகப்பெரிய பவருடன் என்று நினைச்சு கொண்டிருந்தேன். அவர் சொல்வாரு, ஹலக அன்னி சுல்தானியா, என் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிஞ்சு போச்சே சொல்வார். அப்படிப்பட்ட கியாமத்துடைய நாள உலமாக்கள் இத தஃப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. சும்மா இல்ல கடைசியாக சொல்லிட்டு முடிச்சு கொண்டு சொல்லு. கடைசியா என்னதை மசைமா கண்ட பிள்ளைய விற்பான அடமான விற்பான மனிதன் தன். இதுதான் ஆக கடினமான வார்த்தை என்று உலமாக்கள் சொல்றாங்க. கண்ட புள்ள தான் பெற்றெடுத்த புள்ளைய ஆசையோட காய்ச்சல் என்று வந்தா தடமாறுறாரு, நோய் என்று வந்தா மருந்து எடுத்து கொடுக்கிறாரு, பவலெல்லாம் எழும்பி இருக்கிறாரு, இரவெல்லாம் நின்று வணங்குறாரு. ஏன் என் பிள்ளைக்கு நோய் வந்துட்டே? கடைசியா சொல்லுவாங்க என்ன தெரியுமா? யா அல்லாஹ் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாப் யௌமிஇதின் பிபனி. யா அல்லாஹ் இந்த நரகத்துடைய வேதனை தந்துராதே, என் பிள்ளையை நீ எடுத்துக்கோங்க. எப்படிப்பட்ட நாளா இருக்கு? என் பிள்ளைய நரகத்துக்கு போடு, ஆனா என்னைய பாதுகாத்திரியா. அப்படிப்பட்ட நாள் சகோதரர்களே, சும்மா லேசா நினைச்சிடவானோம் அந்த நாளை. கடைசியா எல்லாம் சொல்லுவோம், மனைவியை போடியான்னு சொல்லுவார், என் சகோதரர்களை போடியா. கடைசியா என்னதுமா சொல்லுவாரா? இல்லையா அல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு என்னைய தப்ப வைக்கிறியா, என்னைய தப்ப வச்சிருக்கியான்னு சொல்லுவார். சகோதரர்களே, லேசான நாட்கள் அல்ல சகோதரர்களே.
அல்லாஹ்ட குதிரத்துகளை பார்ப்போம். தஃப்சீர் படிக்கிறது தான் சொல்றதில்லை. அல்லாஹ்ட குதிரத்து ஒவ்வொரு ஆயத்திலே அல்லாஹ்ட வல்லமை என்ன, அவன் சக்தி என்ன, அவன் எப்படி உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். இதே ரப்பு தான் நாளைக்கு மறுமையில எங்களை எழுப்பாட்டுவான். அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தாலா இந்த தஃப்சீருடைய ஆயத்துகள் படிக்கிறது மூலமாக நாளை கியாமத் நாளுடைய அமளி துமலிகள் என்று அல்லாஹ் தாலா இணையும் உங்களையும் என்னுடைய 7 சந்ததிகளையும் அல்லாஹ் தாலா பாதுகாத்து அருள்வானாக. சுபஹானல்லாஹி பிஹம்தி சுபஹானக்கல்லாஹு பிஹம்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு யா ரப்பி.